ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஸ்ரீமன் நாராயண சரண சத்சங்கத்திற்கு எல்லோரையும் அழைக்கிறோம். தெரிந்த லீலை, தெரியாத விஷயம், ஆனால் இன்று புரிந்த விஷயம். நம் வாழ்க்கையில் இல்லை, புராணங்களில் வரும் விஷயங்கள். பூபாரம் குறைக்க பிரம்மதேவர் பூதேவியை அழைத்து கொண்டு பகவானிடம் சரணடைகிறார். பூபாரம் குறைக்க வேண்டும். கண்ணன் பகவான் தானே கண்ணனாக பிறந்து பூபாரத்தை குறைக்கிறேன் என்று அபயம் அளிக்கிறார். கண்ணனாக வந்து பகவான் பிறக்கிறார். தேவர்களெல்லாம் தேவகியிடம் கர்ப்பஸ்துதி செய்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் கண்ணன் தான் பகவான் வந்து பிறந்த பிரம்மாவுக்கே தெரியும். ஆனால் அதே பிரம்மா கண்ணனிடம் மயக்கமடைகிறார், மோகமடைகிறார். பிரம்ம மோகம் என்று பெயர். சிறு பிள்ளையுடன் உட்கார்ந்து கொண்டு கட்டு சாதத்தை சாப்பிட்டு கொண்டு ஆனந்தமாக இருந்து கொண்ட கண்ணனிடம் விளையாட எண்ணுகிறார். கண்ணன் மிகவும் விரும்பும் கன்றுகளை மறைத்து விடுகிறார். அவை தேடிப்போன பாலகர்கள், நூற்றுக்கணக்கான கோபாலகர்களையும் மறைத்து விடுகிறார். கோபபாலகர்களையும் மறைத்து விடுகிறார். கண்ணன் ஒரு இடம் சிந்தித்து லீலை செய்கிறான். பிரம்மாவுக்கு ஏன் இந்த மயக்கம்? பிரம்மாவுக்கு தெரியாதா கண்ணன் தான் பகவான் என்று? ஏன் இந்த லீலை? தேவகி யசோதையிடம் கண்ணன் செய்த சேடியங்களை நினைத்து மிகவும் இயங்குவதாக ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அதே போன்று நமக்கு தோன்றுகிறது. யசோதை அருகில் இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் எல்லோருக்குமே கண்ணன் யசோதையிடம் காட்டிய அன்பு, யசோதை கண்ணனிடம் காட்டிய உரிமை, இதை பார்த்து நம் குழந்தையும் நமக்கும் இது போல குழந்தை இருக்கலாமே. நாம் நினைக்கிறோம், பொதுவாக நல்ல படித்த குழந்தைகள், நல்ல பெயர் புகழ் வாழ்ந்து டிவியிலும் வீடியோவிலும் பார்க்கிறோம். சிறப்பான குழந்தை, நம்ம குழந்தை அப்படி இருக்கக்கூடாதா என்று ஏங்குகிறோம். அதுபோல் இந்த கோபியர்கள் ஏங்கியிருக்கிறார்கள். பகவானுக்கு தெரியாதா இதை அறிந்து வைத்திருக்கிறார். இப்படி பிரம்மா கோபாலர்களையும் பசு கன்றுகளையும் மறைத்து வைத்திருக்கும் போது கண்ணன் தானே அத்தனை கோபால பிள்ளைகளாக மாறிவிடுகிறான். கன்றுகளாக மாறி வருகிறான். எப்பவும் போல் வீட்டுக்கு எல்லோருமாக போவது போல் கோபால பிள்ளைகள் போல் கண்ணன் போல் செல்கிறான். ஒரு வருட காலம் இந்த லீலை நடக்கிறது. அந்த ஒரு வருட காலம் அந்த கோபியர்களுக்கு எங்கில்லாத சந்தோஷம், தங்கள் குழந்தை மேல் அதுவரை இல்லாத பாசம். திட்டியதில்லை, மிரட்டுவதில்லை, ஏனோ ஒரு பாசம். கோபியர்களுக்கு மட்டுமில்லை, பசுக்களும் கூட கன்றுகளுக்கு மிகவும் பாசமாக நடந்து கொண்டன. வழக்கத்தை விட அதிகமாக பால் சுரந்தன. ஒரு வருட காலம் அந்த கோகுலமே ஒரு ஆனந்த பரவசத்தில் மூழ்கியது. இதை பலராமன் கண்டுபிடித்து விட்டார். ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது என்று கண்ணன் ஒற்றுக்கொண்டு விட்டான். என்னுடைய வேலைதான் இது என்று. பிறகு பிரம்மா வந்து கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டு பழையபடி எல்லோரையும் கொடுத்து விட்டவுடன் தன் மாயை விளக்கிக் கொள்கிறார் கண்ணன். இப்படி நமக்கு ஒரு சங்கல்பம் வந்தால், ஆசை வந்தால், அது எப்படியும், அதுவும் இது போன்ற நல்ல ஆசைகள் வந்தால் அதை எப்படியும் பகவான் நிறைவேற்றி கொடுப்பான். இதை புரிய வைக்க தான் இந்த லீலை நடந்தது. பிரம்ம மோகம் என்ற லீலை. கோபியர்களுடைய இயக்கம் தீர்வதற்காக பகவான் இந்த லீலையை, பிரம்ம மோகம் என்ற லீலையை தானே ஒரு வருடம் எல்லா பிள்ளைகளுமாக கன்றுகளாக ஒரு வருட காலம் கோகுலத்தில் எல்லோரையும் பரவசப்படுத்தினார் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு லீலையாகும். நமக்கு இப்போது புரிய வைத்த, பகவானை நமக்கு புரிய வைத்த லீலையாகும். ஸ்ரீமன் நாராயணாசரணம், ஸ்ரீமன் நாராயணாசரணம், ஸ்ரீமன் நாராயணாசரணம்.